எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நமது கடல் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதில் கடலோர காவல் பொது நிர்வாகத்தின் முயற்சிகள் அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த குவைத் கவர்மெண்ட். இந்த தரவழியில் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்குதோ அதை விட 100 மடங்கு இந்த கடலோர காவல் படை வந்து சிறப்பாக செயல்படுத்தினுக்குது. அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈரான் தாக்குதலால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் உயிரிழந்தார் இல்லையா, சந்தன செல்வம் அவர் பேர். அவருக்கு அவங்களோட குடும்பத்துக்கு வந்து ஆல்டிகா ஃபுட் குரூப்ஸ் வந்து ஒரு வருஷம் சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே அது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ஏன்னா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகத்தான். ஆனால் இருந்தாலும் அந்த குடும்ப கஷ்டத்தை கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து சவுதியில் வந்து ஒரு முக்கியமான பாலத்தை வந்து மூடிட்டாங்க. அது என்ன பாலம்னா, சவுதி டு பக்ரைன் போகிற ஒரே ஒரு தரவழினா அந்த ஒரு பாலம் மட்டும்தான். அந்த ஈரான் வந்து பயமுடுத்திச்சு இல்லையா, கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பாலத்தையும் அடிப்பா அப்படின்னு. அதை கருத்தில் கொண்டு இந்த பாலத்தை மூடியிருக்காங்க. அதனால் சவுதி டு பக்ரைன் வர ஒரே ஒரு வழி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவைத்தில் வந்து சில சேவை நிறுவனங்களுக்கு வந்து 10 தினாருக்கு மேலே போனால் நீங்கள் வந்து கார்டு இல்லைனா வந்து அந்த ஆப்பிள் பே அதுமாரி தான் பே பண்ணணும், அதில் தான் பே பண்ணணும். 10 தினாருக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் கேஷாக வாங்குவோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. 37 வயது மகனுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். என்னன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 2025 67 வயது ஒரு தாயோட கழுத்தை இந்த போதை பழக்கத்தால் கொலை செய்த அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்கு. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா சாத் அப்துல்லாவில். இப்போதைக்கு இந்த தகவல் தான் வந்திருக்கு. பொறுத்துன்னு பார்ப்போம் என்னென்ன தகவல் வருதுன்னு. நைட்டு எனக்கு வேலை முடிய விடிய காலம் 4 மணி ஆச்சு. என்னடா 4 மணி அப்படின்னு கேட்டால், 12 மணிக்கு ஓனர் வந்து சீசா ரெடி பண்ண சொல்லிட்டாரு. குமார் நானும் என் ஃப்ரெண்டு வர சீசா ரெடி பண்ணின்னு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விடிய காலம் 4 மணி ஆச்சு. 4 மணி தான் போய் படுத்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் இன்னும் வேறு எதனா தகவல் வருதான். லஞ்ச் வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா உருளைக்கிழங்கு பொரியல், இது திறந்தா சிக்கன் சட்னி, கொஞ்சமாக சட்னி பிசைஞ்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது. உருளைக்கிழங்க சாப்பிட்டு வைப்போம். உருளைக்கிழங்கும் செம்மையாக இருக்குது. சரி, அடிச்சு நாக்கூர் பண்ணிவிட்டு வேலை எதனா வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். சலூன் இட்டுன்னு வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகிடும். அப்படியே இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் என்னென்ன தகவல் வெளியே வந்துக்குதுன்னு பார்த்தா, காலையில் நான் சொன்னல சவுதி டு பக்ரைன் போகிற அந்த பாலத்தை வந்து தற்காலிகமாக மூடியிருக்காங்க அப்படின்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாதுகாப்பு பலப்படுத்தி இப்போ ஆட்கள்லாம் போயின்னு வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம நட்பு நாடான, அதாவது குவைத்தோட நட்பு நாடான கத்தாரில் இருக்கிற அகமது பின் முகமது இராணுவ கல்லூரி, அதில் பட்டம் பெற்ற பல அதிகாரிகள் வந்து பதவி ஏற்கிறது வந்து இந்த நாட்டோட தேசிய படையின் தலைவர் மாண்புமிகு அவர் வந்து பார்வையிட்டார் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குவைத் கவர்மெண்ட் பதவி ஏற்று இந்த நாட்டை எல்லா நாட்டையும் பாதுகாக்கட்டும். அப்புறம் எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணார். குமார், இதுமாரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போ, மாமா எங்கள் வெளியே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாபா அவனா ஐஜி சொல்லணும் பாபா, மாமா ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, இப்போ எங்கே அப்படின்னு கேட்டார். கெசரே அழைக்கிறேன் பாபா அப்படின்னு. சரி கலாஸ் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு எதனா போக சொல்கிறாங்களான்னு நான் மேடம் அந்த பிறகு கேட்டுன்னு வீட்டுக்கு போவோம். நேற்று ஓனரோட தம்பி வீட்டிலேருந்து பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து கடையில் கொடுத்தல லேண்ட்ரிகளில். சரி, அது செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா துவைச்சி வச்சுட்டாங்க. எடுத்துன்னு போய் வைப்போம், ஏதோ ஒரு நல்லது செய்வோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கும் கெசர் போயிட்டாங்க. அவன் கூட இருக்கிற டிரைவர் தான் போக சொல்லலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அவன் ஆள் இல்லை, போயிட்டான். மதியமே போயிட்டாங்க. அதனால் சரி நம்மளே வந்து வாங்கின்னு போகலாம் அப்படின்ட்டு வாங்கின்னு போகிறேன். எடுத்துன்னு வைப்போம். இன்றைக்கி ஒரு நைட்டு எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்னு உண்மையிலே வேண்டாத கடவுள் கிடையாது. ஏன்னா 40 நாள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நடந்த போரோட முடிவு இன்றைக்கி விடிய காலம் நம்ம இந்தியா டைமுக்கு 5 மணிக்கும், அந்த குவைத் டைமுக்கு 2:30 மணிக்கும் தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படி இப்படின்ட்டு. இந்த சமயத்தில் இந்த குவைத் கவர்மெண்ட்டும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது.
என்னென்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதுங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க. நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதுங்க அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக எடிட் பண்ணி போட்டுட்டேன். அது இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையிலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் ஈரானியர்கள் வந்து என் நாட்டுக்கோசரம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு வந்து நின்று இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து என் உயிர் போட்டோம் அப்படின்னு அந்த ஈரான் நாட்டோட அதிபரும் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. இவங்க கூட நானும் சாவுறேன், ஆனால் யார் காலையில் விழுந்து நாங்கள் பழக மாட்டோம், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் நிற்போன்னுட்டு அவ்வளோ மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த மின்சாரம் இது பண்ணுற இடத்துலையும் அந்த நீர் இது பண்ணுற இடத்துல இங்கே தானே நீ தாக்குவ, என்னை சாவடிச்சிட்டு போய் என் நாட்டை தாக்கு அப்படின்ற மாரி. உண்மையிலேயே அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது உள்ளே அப்படி இருக்குது. ஒருத்தன் ஒருத்தன் இந்த இதில் இருக்கிறான், எப்படி சொல்கிறது, அந்த ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறான். நீ வந்து என் காலில் வீன்னு. இன்னொருத்தன் என்ன நடந்தாலும் என் தன்மானத்தை விட்டு தர மாட்டேன், என் நாட்டுக்கோசரம் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறான். விடியும் போது தெரியும் என்ன நியூஸு என்ன அப்படின்ட்டு. பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் இந்த போர் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு ஒரு 2:30 மணிக்கு அப்லோட் ஆகும்னு வச்சுக்கோங்க. புதன்கிழமை 2:30 மணிக்கு அப்லோட் ஆகும். காலையில் என்ன நியூஸ் வரும்ன்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் அந்த கடவுளை வேண்டிட்டு படுப்போம். பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு அப்புறமா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.